பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னிடத்துல அவர்களுக்காக வழக்காடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மனுஷன் வழக்காடுனா அவனுடைய பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்காது. ஆனா சர்வ வல்லவராகிய ஆண்டவரே இறங்கி அவர்களுக்காக வழக்காடுவாரே, ஆனா அதனுடைய முடிவு பயங்கர விபரீதமா இருக்கும். நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுது பாருங்க. அவரவருடைய நிலத்தை சரியாய் அளந்து அதற்கு உள்ளேயே அனுபவித்துக் கொள்வது மிகவும் நல்லது. பக்கத்து இடத்துல ஆசைப்படுறது மகா பெரிய சாபத்தை கொண்டு வரும். நான் சொல்லல, வேதவசனம் உபாகமம் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எல்லைக்குறியை மாற்றுகிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப சாபம் எந்தெந்த விதத்துல ஒரு குடும்பத்துக்கு வருது அப்படிங்கிறதையும் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறது நம்ம தேடி பார்த்து வாசித்து தெரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் தெரியாததுனாலதான் நிறைய விபரீதங்களுக்குள்ள நம்ம விழுந்து போயிடுறோம் பாருங்க. இது காதுல கேட்கறதுக்கு நமக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்குது. ஆனா ஆண்டவர் வழக்காடுவாரே, ஆனா அதனுடைய பாதிப்பை அனுபவிக்கும் பொழுது அது வேதனையான காரியமா இருக்குது. உபாகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல முன்னோர்கள் குறித்த எல்லையை ஒற்றி போடாதே அப்படின்னு இருக்கு. நமக்கு வேணுங்கிறதுக்காக அதை தள்ளி 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 ஒற்றி போடுவது மகா பெரிய தவறு. ஒரு சிலர் மரங்களை அவர்களுடைய எல்லையை ஒட்டி என்ன செய்வாங்கன்னா நட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அது பெருசாகி அதனுடைய கிளையெல்லாம் வளரும் பாருங்க. கிளைகள் எல்லாம் பெருசா வளர்ந்து எங்க போகும்? பக்கத்து வீட்டு இடத்துலதான் அந்த கிளைகள் எல்லாம் போகும், இலைகள் எல்லாம் கீழே உதிரும். அப்ப அங்க மனஸ்தாபம் வருது. அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய கிளை உன்னுடைய இலைகள் எல்லாம் என் இடத்துலதான் எல்லாமே விழுது, எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராம சமாதானமா அவரவர் நிலத்துக்குள்ள என்னென்ன வைக்கணுமோ, கிளை படர்ந்தா அவங்க இடத்துக்குள்ளேயே படருகிற மாதிரி மரங்களை நம்ம நட்டு வச்சுக்கிறோம் பாருங்க. ஆகாப் ராஜா நாபோத்தின் திராட்சை தோட்டத்துக்கு அந்த நிலத்துக்கு ஆசைப்பட்டதுனாலதான் ஆகாப் ராஜாவின் குடும்பமே ஆண்டவராலே சபிக்கப்பட்டது, முழுவதும் ஒன்றுமில்லாம போச்சு. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வேணாம் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு பயந்து நமக்குரியதை நம்ம அனுபவிப்போம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.